பியூட்டிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆல்ரெடி நான் ஒயிட் கலர் பேஸ் கொடுத்துருக்கேன். அங்கங்கே சிதற விட்ட மாதிரி இருந்தால் நல்லா இருக்காதுன்றதுக்காக நான் ஒரே இடத்துல ஒயிட் கலர் பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்டிக்கரில் மேலே ஃபெவிகால் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஸ்டிக்கரை அலைன் பண்ணி வச்சுட்டேன். ஸ்டிக்கரை எங்கே கரெக்டாக வருதோ அந்த இடத்துல நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஒவ்வொரு போருக்கும் நான் நெக்ஸ்ட் டே பண்ணுவேன். ஸோ மார்னிங் போர் பண்ணால் ஈவினிங் பண்ணுவேன், ஈவினிங் போர் பண்ணால் மறுநாள் காலையில் பண்ணுவேன் நெக்ஸ்ட் போருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம டெக்ஸ்ட்டை வந்து ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட் போர் பண்ணிக்கலாம். ஒயிட் கலருக்கு நான் பிக்மெண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எனக்கு பேஸ் ஒயிட் வேணுன்றதுக்காக நீங்கள் அக்ரிலிக் கலர்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். எப்போதுமே இந்த மாதிரி பீட்ஸ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த பீடு வந்து ரெசினோட ஸ்டிக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் போர் மறுநாள் நீங்கள் போர் பண்ணிங்கன்னா ஸ்டிக் அந்த பீட்ஸ்லேருந்து நிறைய பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாது. இது ஃபைனல் போர். கரெக்டாக எல்லா பக்கமும் படுற மாதிரி பண்ணிக்கலாம். நான் வந்து மோல்டிலேருந்து எடுத்துட்டேன். கீழே வந்து பேப்பர் வந்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து சைட் கலர் பண்ணிக்கலாம். நான் வந்து சைட் கலர் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ரெசினும் அதோடு வந்து இந்த மாதிரி டஸ்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். கோல்டன் டஸ்ட். இது வந்து ஆன்டிக் கோல்டன் டஸ்ட். அதனால ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கோல்டன் கலர் டஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நான் டாப்பில் ஒரு சின்ன ஒரு லைன் வர மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரெசின் ஆர்ட் பற்றின நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் இருக்கும். அதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் டைம் கிடைக்கும்போது. பாய்.